இக்குறும்படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ள மதுபானங்கள் அனைத்தும் குளிர்பானங்களே ஆகும். இக்குறும்படத்தை பார்க்கின்ற உற்றார் உறவினர்களோ அல்லது விரோதிகளோ இக்குறும்படத்தில் நடித்துள்ள இளைஞர்களது வாழ்க்கையை கெடுக்கும் எண்ணம் கொண்டு அவற்றை மதுபானம்தான் என சித்தரித்து அவர்களது பெற்றோர்களிடம் தவறாக கூறாமல் இருக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல காலம்னா என்ன? டைம். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் பயணிச்சுட்டு இருக்கு. ஸோ எதுவுமே பின்னாடி போய் மாற்ற முடியாது. ஏன்னா நீங்கள் பாஸ்டில் எடுக்கிற ஒரு முடிவு ப்ரெசன்ட், அதாவது நிகழ்காலத்தை பாதிக்கும். நிகழ்காலத்தில் எடுக்கிற ஒரு முடிவு எதிர்காலத்தை, ஃபியூச்சரை வந்து பாதிக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் அவளை ஏத்துக்க தயாரா இருக்கிற அன்பு மாமா. ஆனந்தியை தவிர ஒரு பொண்ணு என்னால ஏத்துக்கவே முடியாது. தான் காதலிச்ச பொண்ணு வேற ஒருத்தனை ஆசைப்படுறான்னு தெரிஞ்சு பாத்ரூம்ல போய் நுழைஞ்சிட்டு வெளியிலே வர மாட்டேங்கிறாயா? என்னது பாத்ரூம்ல யாரா அது? யாரு? இந்த தலைவர் தான். நானா? நீதான் அடி கழுத்து. கண்ணை நம்பாதே. பா எத்தனை நிமிஷம் சொல்கிறது உனக்கு? பீரோ சாவிய கிச்சனில் அரிசி டப்பா கீழே தான் வச்சுன்னு இருக்கேன். எத்தனை நிமிஷம்னா மறந்துட்டே இருப்பா? அண்ணே, ஒரு ஃபேமிலி பைக்ல போனது பாத்தீங்களாண்ணே? எத்தனை பேர்ண்ணே? உன்ன மாதிரி குடிக்கிற அப்பனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் மகனா பிறந்தால என்ன சொல்லணும்? நீ போன வைப்பா. கருப்பு கலர். எந்த வருஷம் மாடலுங்க? இன்னும் எத்தனை நாளைக்குடா வீட்டை ஏமாத்திட்டே இருக்க போறீங்க? இந்த மாதிரி நல்லவனா இருங்கடா. டேய், நீ ஏன் வீட்டில் டீ குடிக்க போறேன்னு போய் சொல்லிட்டு இந்த சரக்கு அடிக்க வந்து நிற்கிற? நீ ஓகேமா? மூட்ரா. சரி, வீட்டில் டீ குடிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்துருக்குற, அப்போ சரக்கு அடிச்சு டியூட்டிக்கு போவ? டேய், என்ன அப்படி பார்க்குற? என் மாம்பழம்லாம் வீட்டுக்கு வந்துக்கிறாங்க, என்னையே விட மாட்டாங்க. நம்பி கூட்டே போக முடியாது. ஆஹா, மாமன் பொண்ணா? பங்காளியா? நம்ம பக்கத்தூர் என்ன வேலை? நம்ம ஏன் அதை வாங்கிடக்கூடாது? பங்காளியா? நான் ஏன் சரக்குல உனக்கு எலி பேஸ்ட் கலந்து கொடுத்துக்கூடாது? இல்லை மச்சான், எலி மருந்தெல்லாம் பேன் பண்ணிட்டாங்களாம். அது இப்போ நீ வச்சிருக்குன்னு தெரிஞ்சாலே உனக்கு வில்லங்க தான். அதனால நீ என்ன பண்ற, அதை எடுத்து போயிட்டு மறைச்சு வச்சிரு. அப்பதான் இந்த சமுதாயத்துக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. இப்போ எப்படி இருந்துச்சு மச்சான்ற வார்த்தை? பரதேசி ஊத்ரா. ஆஹா, இரு, இது எனக்கு, இது உனக்கு, இது யார்? ஓய் மச்சான், சொல்லு மச்சான். என்ன பண்ணிட்டு இருக்க? அட ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, பாகிஸ்தானுக்காரன் பில்டிங் மேல குண்டு போறானா, அதான் ஒரு பாதுகாப்பு நிக்கிறான். ஆமா, எப்படி தடுப்ப? அட தான் நம்ம கிட்ட ஒரு ராக்கெட் இருக்குல்ல, அதான். ஏய் தக்காளிய வாடா இங்க. அட இரு மாப்பிள்ள, என் பிசிக்ஸ் பார்த்து நானும் யாரும் கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து போட்டான். அதான் ஒரு சின்ன பிரச்சனை, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணு. இதுக்கு தான் மாடு மேய்ச்சி போலங்கடான்னா வயசுல பெரியவங்க சொன்னா எவன்டா கேக்குறீங்க? சரி, நம்ம கதைக்கு வருவோம். இது எனக்கு, இது உனக்கு, இது அவன் வந்தா அவனுக்கு, இது யாருக்கு? அங்க மச்சனே கிராம பாரு. யாரா? அரியா? ஆ மச்சான், நான் அரி கால் பண்றேன் மச்சான்.
அவன் இல்லாம நான் என்னைக்குடா சரக்கு அடிச்சிருக்கேன்? அவன் இல்லாம சரக்கு இறங்கவே இறங்காது மச்சான் எனக்கு. மச்சான் உனக்கு என் மேல இவ்வளோ பாசமாடா? மச்சான் நீ இல்லாம ஐயோ இப்பதான்டா உன்னை பத்தி பேசுது. எனக்கு ஒரு அக்கா இருந்தா உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்கடா. வீட்டு இலை வீடு ஆக்க விட மாட்டாங்க போல இருக்கு. உங்க 2 பேருக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? அதுக்குள்ள எப்போ ஸ்டோரி போட்டுப்பான்? என்ன ஸ்பீடாக இருக்கிறடா. மச்சான் சரக்கு எடுக்கிறோம் அடிக்கிறோம். மூர்த்தி என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க உங்க அப்பா மாலா வீட்டு கிச்சன்ல போயிட்டு அவன் இடுப்பு பிடிச்சு கிள்ளிட்டானா. ஏன்டா கிள்ளனு கேட்டதுக்கு அரிசி டப்பா நினைச்சு தொட்டன்னு சொல்றான். அவ ஊரையே கூட்டி நடு வீதியில பஞ்சாயத்து வச்சிருக்கா. ஏஞ்சி வா. நாளைக்கு இதே வேலையா போச்சு. டாரி நினைச்சோடா. நான் எதுக்கு மச்சான்? அடிச்சுட்டு பார்த்துக்குவீங்க வா. நாங்க வர வரைக்கும் சரக்குல கை வச்ச அவ்வளவுதான். சரி ஒரு பிக்கு தானே போடுவோம். பா எத்தனை நிமிஷம் சொல்றது உனக்கு? பீரோ சாவிய கிச்சன்ல அரிசி டப்பா கீழே தான் வச்சுன்னு இருக்க. எத்தனை நிமிஷம்னா மறந்துட்டே இருப்ப? உன்ன மாதிரி குடிக்கிற அப்பனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாம மகனா பிறந்தல என்ன சொல்லணும்? நீ போன வைப்பா. டேய் என்ன பண்ற? சரக்கு ஷேர் பண்ணு. இது எனக்கு, இது உனக்கு, இது யார்? டேய் மச்சான், அடா சரக்கு அடிக்கலாம். மாப்பிள்ள ஒரு சின்ன ப்ராப்ளம்டா, முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்க குடிங்க. மச்சான் இது ஹரிடா, பின்னாடி நிற்கிறான் பாரு. நீ கூப்பிட்டதான் வருவான் பாரு. மச்சான் ஏன்டா அரிய கூட்டு வரலடா? அவன் எல்லாம் எப்பறம் உனக்கு சரக்கு அடிக்க மனசு வருது? மச்சான் உனக்கு என் மேல இவ்வளோ பாசமாடா? எனக்கு ஒரு அக்கா இருந்தா உனக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பீங்கடா. வீட்டு இலை வீடு ஆக்க விட மாட்டாங்க போல இருக்கு. உங்க 2 பேருக்கு எத்தனை வருஷமா பழக்கம்? அதுக்குள்ள எப்போ ஸ்டோரி போட்டுப்பான்? என்ன ஸ்பீடாக இருக்கிறடா. மூர்த்தி என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க உங்க அப்பா மாலா வீட்டு கிச்சன்ல போயிட்டு அவன் இடுப்பு பிடிச்சு கிள்ளிட்டானா. ஏன்டா கிள்ளனு கேட்டதுக்கு அரிசி டப்பா நினைச்சு தொட்டன்னு சொல்றான். அவ ஊரையே கூட்டி நடு வீதியில பஞ்சாயத்து வச்சிருக்கா. ஏஞ்சி வா. நாளைக்கு வேலையா போச்சு. சரி நினைச்சோடா. நான் எதுக்கு மச்சான்? அரிசி டப்பா தூக்கிங்க வா. நாங்க வர வரைக்கும் சரக்குல கை வச்ச அவ்வளவுதான்.
பா எத்தனை நிமிஷம் சொல்கிறது உனக்கு? பீரோ சாவியை கிச்சனில் அரிசி டப்பா கீழே தான் வச்சுன்னு இருக்கேன். எத்தனை நிமிஷம் சொன்னால் மறந்துட்டே இருப்ப? உன்ன மாதிரி குடிக்கிற அப்பனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் மகனா பிறந்தல என்ன சொல்லணும்? நீ ஃபோன் வைப்பா. டேய் மச்சான், அடா சரக்கு அடிக்கலாம். டேய் ஹரி, அங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்க? வாடா எங்க மச்சான். என்ன மச்சான்? மச்சான் வாடா எங்க. ஒரு அப்பாவி வேணும் இப்படி திட்டுறான். இவனுக்கெல்லாம் கடைசி வரைக்கும் கல்யாணம் நடக்கணும். ஆண்டுவா என்ன சரி சொல்ல முடிக்கிறான்? பண்ண முடிக்கலாம். மூர்த்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க உங்க அப்பா மாலா வீட்டு கிச்சன்ல போயிட்டு அவன் இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டானா. ஏன்டா கிள்ளனு கேட்டதுக்கு அரிசி டப்பா நினைச்சு தொட்டன்னு சொல்றான். அவ ஊரையே கூட்டி நடு வீதியில பஞ்சாயத்து வச்சிருக்கா. ஏஞ்சி வா. நாளைக்கு இதே வேலையா போச்சு. டேய் ஹரி என்ச்சோடா. டேய் அவன் எதுக்கு? நீ மட்டும் அந்த அரிசி டப்பா தூக்கி போ. அரிசிட்ட போவா? நான் சொல்கிறேன் அவன். மச்சான் அடா நம்ம அடிக்கலாம். கையை உடைச்சிருவேன். அவன் வர வரைக்கும் எது மேலேயும் கை வைக்க கூடாது. சரக்கு அவன் தானே வேணும்மா. இவன் என்ன ரூல்ஸ் போவான்? சரி நம்ம அந்த கமலா ஆண்டியை வாச்சு பார்ப்போம். உன்ன மாதிரி குடிக்கிற அப்பனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் மகனா பிறந்தல என்ன சொல்லணும்? நீ ஃபோன் வைப்பா. டேய் மச்சான் சரக்கு ஊத்துடா. டேய் சொல்லிட்டே இருக்க போடாங். டேய் சக்தி வா மச்சான் சரக்கு அடிக்கலாம். மச்சான் என்ன மச்சான் கூப்பிடுன்னு பார்த்தா கூப்பிடவே இல்லை. நீ பாட்டு நீ அமைதியாகவே இருக்க. போ மச்சான். உன்னால ஐம் ஸோ வெரி சேட்ரா. Cheers. மூர்த்தி, என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க உங்க அப்பா மாலா வீட்டு கிச்சன்ல போயிட்டு அவன் இடுப்பு பிடிச்சி கிள்ளிட்டானா. ஏன்டா கிள்ளனு கேட்டதுக்கு அரிசி டப்பா நினைச்சு தொட்டன்னு சொல்றான். அவ ஊரையே கூட்டி நடு வீதியில பஞ்சாயத்து வச்சிருக்கா. ஏஞ்சி வா. நாளைக்கு இதே வேலையா போச்சு. டேடி என்ச்சோடா. நான் இது மச்சான். அரிசி டப்பா தூக்கி வா. நாங்கள் வர வரைக்கும் சரக்கு கை வச்சா அவ்வளோதான். தவிர இன்னொரு பொண்ணு என்னால கண்ணை நம்பாதே. உன்ன மாதிரி குடிக்கிற அப்பனுக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் மகனா பிறந்தல. டேய் மச்சான் சரக்கு ஊத்துடா. மச்சான் என்ன மச்சான் கூப்பிடுன்னு பார்த்தா அவ ஊரையே கூட்டி நடு வீதியில பஞ்சாயத்து வச்சிருக்கா. சரக்கு கை வச்சா என்ன ஒன்றும் புரியலையா? இங்க என்னதான் நடக்குது? இங்க நடக்கிறதெல்லாம் உண்மையே பொய்யா? அந்தவனே திரும்ப திரும்ப வரான், நடந்ததே திரும்ப திரும்ப நடக்குது. என்னடா எல்லாரும் சேர்ந்து என்ன பிராங்க் பண்றீங்களா? இது பிராங்க் இல்லை.
டைம் லூப். என்ன ஒன்றும் புரியலையா? நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் இதெல்லாம் நடக்கும்போது எல்லாம் நார்மலாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சத்தம் கேட்குற வரைக்கும் தான். அந்த சத்தம் கேட்ட பின்னாடி என் கால் கட்டாச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் யாழ்கிட்ட திரும்ப கால் வந்துச்சு. அவள் பேசினதே திரும்ப பேச ஆரம்பிச்சா. இப்போ தான் மறுபடியும் நீ என்னை கூப்பிட்ட. ஆனால் இந்த டைம் நீ என்ன பண்ணுறன்னு நீ என்னை கேட்கல. யாழ்கிட்ட என்ன நீ பேசுனதே திரும்ப பேசுகிறேன்னு கேட்டேன். அவள் இப்போ தான் நான் உனக்கு கால் பண்ணுறேன், எப்போ நான் இதெல்லாம் உங்ககிட்ட பேசணுன்னு கேட்குறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த சத்தம் கால் வந்துச்சு. மறுபடியும் நீ என்னை கூப்பிட்ட. நான் என்ன நடக்குதுன்னு புரியாமல் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் சத்தம். இந்த முறை மூர்த்தி என்னை கூப்பிட்டான். டே சக்தி, வா மச்சான் சரக்கு அடிக்கலாம். அப்போதான் எனக்கு புரிஞ்சது, நாம் இருக்கிற இந்த மொத்த உலகமும் டைம் லூப்பில் இருக்கு, இந்த வீட்டை தவிர. டேய் என்ன மச்சான் சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலடா. புரியல? வெளியே தூக்கி போடு. ஏன்டா? தூக்கி போட்டு சொல்கிறேன். கண்ணை நம்பாதே. எத்தனை நிமிஷம் சொல்றது உனக்கு? உன் கையை பாரு. இப்போ என்னதான் மச்சான் சொல்ல வர? நீ கூட எழுந்து வா. அந்த பக்கெட்டை பாரு. நம்ம வந்தப்ப அந்த பக்கெட்ல தண்ணி கீழே இருந்துச்சு. ஆனா இப்போ வெறும் 10 நிமிஷத்துல அது ஒழுகுற சொட்டுக்கு இந்த பக்கெட் ரம்பி இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? இந்த டைம் லூப் இந்த வீட்டை தவிர சுத்தி எல்லா இடத்துலயும் நடக்குது. நீ தூக்கி போட்டிய அந்த பால், அது டைம் லூப் ஸ்டார்ட் ஆனதும் உன் கைக்கே திரும்ப வந்துருச்சு. அதனால தான் நீ தப்பிச்சு போகும்போது கூட நீ இங்கேயே வந்துட்ட. சரி, அப்போ இதெல்லாம் அவங்க 2 பேர்கிட்டயும் சொல்லி ஏதாவது பண்ணலாம்ல? வேஸ்ட். ஹரிய இங்க நிக்க வச்சல ஒரு டைம். அவன் டைம் லூப் ஸ்டார்ட் ஆனதும் அவன் மறுபடியும் இல்ல. அதான் சொல்றேன், அவங்க கிட்ட நம்ம என்னதான் சொன்னாலும் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வருவாங்க. ஸோ டைம் லூப்பில் எந்த பொருள் எங்கே இருக்கோ அந்த பொருள் டைம் லூப் ஸ்டார்ட் ஆகும்போது அதே இடத்துக்கு போயிடும். நாம் டைம் லூப்பில் இல்லை. அதனால தான் நாம் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அது நம்மளை உள்ள நுழையவே விடலை. இன்னும் எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் அது நம்மளை தூக்கி வெளியே வீசிடும். இப்போ என்னதான்டா பண்ணுறது? டைம் லூப்பில் ஒரு பொருளால் ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் நம்மளை சுற்றி நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளை சுற்றி நடக்கிற இந்த டைம் லூப் ஒரு கட்டத்தில் நம்ம கூட மல்டிவர்ஸோடு கனெக்ட் ஆகும். அப்படி ஒரு வேளை கனெக்ட் ஆகி ரீஸ்டார்ட் ஆகும்போது இந்த மொத்த டைம் லூப்பே நிற்கலாம். ஆனால் அப்படி நாம் இந்த மல்டிவர்ஸோடு கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சுற்றி நடக்கிற இந்த டைம் லூப்போடு கனெக்ட் ஆகி இருக்கணும். அப்படி ஆகலைனா இப்போ இது எப்படி தான்டா ஸ்டாப் பண்ணுறது? இந்த இடத்துக்கு மட்டும் அந்த டைம் லூப் நடக்கலைன்னா அப்போ இங்கே இருக்கிற ஏதோ ஒரு பொருள் தான் அந்த டைம் லூப் நடக்காமல் இருக்கிறதுக்கு காரணம். நாம் மட்டும் ஒரு வேளை இந்த மல்டிவர்ஸோடு கனெக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சி அடிச்சிட்டா நம்ம தப்பிச்சிடலாம். போய் தேடு,
அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் அது இங்கே தான் இருக்கும். அது கண்டுபிடி. டேய், ஏன் உக்காந்துட்ட? எங்க தேடியும் கிடைக்கல மச்சான். மாப்பிள்ள, இந்த டைம் லூப் இங்கே வந்த பிறகு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அப்போ அதுக்கான க்ளூவும் இங்கே தான் இருக்கும். நல்லா யோசி. அதுக்கான க்ளூ ஸ்டார்டிங்கிலிருந்து இங்கே நம்ம கூட ஏதோ ஒரு வகையில் கனெக்ட் ஆகிருக்கும். நல்லா யோசி, தேடு. மல்டிவர்ஸ்ன்றது நம்ம பிரபஞ்சம் மாதிரி இருக்கிற இன்னும் பல பிரபஞ்சங்கள் சேர்ந்தது தான். எல்லா பிரபஞ்சங்கள்லையும் நம்ம உலகம் மாதிரி இன்னும் பல உலகங்கள் இருக்கும். அந்த உலகத்துல நம்மள மாதிரி அந்த உலகத்திலையும் வேறு ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் நமக்கும் கொஞ்சம் வேறுபாடு தான் இருக்கும். இப்போ இங்க நடந்த டைம் லூப்ல அந்த காயினால மல்டிவர்ஸோட இந்த உலகம் கனெக்ட் ஆனதுனால அங்க இருந்து வந்த வேறொரு பிரகாஷ் சக்தி இங்கிருந்த பிரகாஷ் சக்தியை கொன்னுட்டு அவங்க இடத்துலயே அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூடவே அவங்களுக்கே டவுட் வராத மாதிரி குடிச்சிட்டு இருக்காங்க.